வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2024 எக்ஸாம் இன்றைக்கி நடந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்க்கலாம். பொது தமிழ் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். 1 to 50 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்லே வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸு. மேக்ஸிமம் கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்கோம். ஏதாவது 1 or 2 உங்களுக்கு தவறுதலாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ நம்ம ஆன்சர் கீ பார்த்துடலாம். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவாணர். இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். நனந்தலை அப்படின்னா அகன்ற உலகம். இது வந்து ஆல்ரெடி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லே வந்திருக்கு. பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மோனை சொல்லை கண்டறிக. ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்று வரதான் மோனை. ஸோ நீங்கள் இந்த பாட்டு நந்தவனம் கந்தன் இதெல்லாம் படிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து கரெக்டாக கொடுத்துருக்கிறது நந்தவனம் நற்றமிழ். இதுதான் மோனை சொல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இது வந்து ஒற்றுமையின்மை. பயனில்லாத கலைஞத்துக்கு ஒப்பானவர்கள். திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. கல்லாதவர், கல்வி கல்லாதவர் தான் பயனில்லாத கலைஞத்திற்கு ஒப்பானவர்கள். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். நாவை காக்காதவர். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்ட அப்படி சொல்லுவாங்களே, நாவை காக்காதவர் துன்பப்படுவாங்க அப்படிங்கிறது அவரோட வழியில். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. இந்த குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் நாணக்குறள். இது வந்து இந்த கொஸ்டின் ரேராக கேட்டிருக்காங்க, அதனால் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். பட் கரெக்ட் ஆன்சர் நாணக்குறள். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் உவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் ந. முத்துசாமி. இவரை பற்றி ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் வந்திருக்கு. ந. முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படுத்துக. கரெக்ட் ஆப்ஷன் பி. பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று குயில் பாட்டு. வால் எங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிர் எங்கே 4 இந்த மாதிரி தொடர்ற இரட்டர மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? கவி காலமேகம். சரியானதை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம், நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்தும் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். அதாவது கரெக்ட் ஆப்ஷன் சி. இது வந்து வெண்பாவால் அமைந்தது கிடையாது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. 1, 2, 4 மட்டும் சரி. கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. இதுவும் மேக்ஸிமம் கரெக்டாக எழுதியிருப்பீங்க. கரெக்ட் ஆப்ஷன் பி. அதாவது நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். அது கரெக்டு தான். தேர்டும் சரிதான். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் ஆகியவனாகும். சரி.
2 வந்து தவறு. மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஆக்சுவலா மங்களம் இல்லாத சொற்களை தான் மங்களமா மாற்றி குடுக்கறது மங்களம். ஸோ இவங்க கொடுத்த கூற்றுப்படி 1, 3 தான் சரி, 2 தவறு. வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் கரெக்ட் ஆப்ஷன் பி. முல்லைப்பாட்டு நப்புதனார், காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர், பகுத்தறிவு கவிராயர். 2 கொஸ்டினை சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர், உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர். தவறான தொடரை தேர்ந்தெடு. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம். இது வந்து தவறு. திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். முதல் பொது நூலகம் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கும். ஸோ இந்த இடம் மாற்றி கொடுத்ததுனால இது தவறு. மற்றது எல்லாமே கரெக்ட். இதே ஆசியாவில் மிக பழமையான நூலகம் தஞ்சையும் திரும்ப கேட்டிருக்காங்க. இதே சேம் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. அதிக தமிழ்கள் உள்ளது கன்னிமாரா, கொல்கத்தாவின் தேசிய நூலகம், இந்தியாவின் பெருநூலகம். எல்லாமே சரி. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். கரெக்ட் ஆப்ஷன் டி. செந்தமிழ் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. செம்மை பிளஸ் தமிழ் வரும். செம்மையான தமிழ், அதனால மை விகுதி வந்தனால இது வந்து பண்புத்தொகை. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். இந்த வடமொழி நூலை தழுவப்பட்டு எழுதுனதுதான் இந்த தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். கரைப்பொரு இலக்கண குறிப்பு வரைக. 2ஆம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திரு ஜி.யு. போப். வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, த புறநானூறு எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பாருங்க, ஆசியாவில் மிக பழமையான நூலகம் மறுபடியும் வந்திருக்கு. தஞ்சை சரஸ்வதி மஹால். மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி. ஆக்சுவலாக கீழா நெல்லி தான் டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம். ஆனால் கீழா நெல்லிக்கு வேறு பெயர்கள் இருக்குது. கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி, எல்லாமே இதோட பேர் தான். ஸோ இவை 3ம் சரி. உப்பள தொழிலாளர் உவப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ப. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல், பறவை, ஆழி, இது எல்லாமே கடலுக்குரிய வேறு பெயர்கள். பறவைனாலும் கடல் தான், ஆழினாலும் கடல் தான். ஸோ ஆறுங்க தான் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். இதுதான் சரி. பிழை திருத்தம் செய்க. இதில் ஃபஸ்ட்டு தான் கரெக்ட் ஆப்ஷன். வாழைப்பழ இத்து வரும். தோல் சறுக்கி ஏழை இக்கு. கிழவன் வியாழக்கிழமை இக்கு வரும். கீழே விழுந்தான். ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ்ச்சொல் புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வழுவமைதியை குறிப்பிடுக. மரபு வழுவமைதி. குயில் வந்து கூவி இங்கே கத்துன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் சி.
மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் 3 நூல்கள். நான்மணிக்கடிகை மணி வருது பாருங்க. முதுமொழி காஞ்சி மொழி. ஆசாரக்கோவை கோவை. ஸோ அதிலே கரெக்டான ஆன்சர் இருக்குது. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் யார்? தேவநேய பாவனர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மொத்தமாக 2 வீடியோஸ் பார்த்துட்டு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.